அண்ணா புது கார் வாங்கினேன், ஸ்டெப்னியே காணும்ண்ணா. சார் நிறைய கஸ்டமர் இந்த கேள்வி இருக்குது அவங்களுக்கு. அவங்க நினைக்கிறாங்க ஸ்டெப்னி காணாமல் போச்சு, ஸ்டெப்னி வைக்கலன்னு. ஆக்சுவலாக புது வண்டியில் நிறைய ஈவி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இல்லாமல் தான் வரும். இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா வண்டி வெயிட் கொஞ்சம் கம்மியாயிடும், பூட் ஸ்பேஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு காற்றடிக்கிற பம்பு கொடுக்குறாங்க, ஒரு டியூப்லெஸ் பஞ்சர் கிட்டு கொடுக்குறாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, நம்ம ரோடு இன்னும் ரெடி ஆகல இதுக்கு. பை சான்ஸ் நீங்கள் லாங் எங்கன்னா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, போகிறப்போ வழியில் உங்கள் டயர் எதனா கட் ஆயிடுச்சு, ஆகக்கூடாது. நான் பை சான்ஸ் எதனா கட் ஆயிடுச்சுன்னா காற்று உடனே இறங்கிடும். நீங்கள் அந்த பம்பை யூஸ் பண்ணால் கூட காற்று நிற்காது. ஸோ நீங்கள் அந்த டைமில் டயர் மாற்றி தான் ஆகணும். அந்த டைமில் ஸ்டெப்னி இல்லாமல் நடுவு ரோட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக். இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த புது கான்செப்டில். அதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக அது ஆகிற வாய்ப்பு கம்மி தான். ஆனாலும் பை சான்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நடுவு ரோட்டில் மாட்டிப்பீங்க. ஸோ வந்து இந்த பஞ்சர் கிட்டு வச்சுருக்காங்க, அந்த கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும். இல்லைனா க்ளோசஸ்ட் பஞ்சர் ஷாப்புக்கு போயிட்டு இந்த கிட்டு கொடுத்தா அவங்க பஞ்சர் போடுவாங்க, இது டியூப்லெஸ் பஞ்சராக இருந்தால். ஆனால் கட் ஆகிடுச்சுன்னா சொல்யூஷன் வரல ஒன்றும். அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் பாருங்கள். இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் ஒரு ரிம் வாங்கி ஒரு டயர் வாங்கி நீங்கள் ஸ்டெப்னி வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் ஆப்ஷன்.